பார்வத்யை கோதாயை நமஹா. இன்றைக்கு திருப்பாவையில் 11வது பாசுரத்தை அனுபவிக்கலாம். கற்றுக்கரவை கணங்கள் பல கருந்து செற்றார் திரளறிய சென்று செறி செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே புற்றர வல்குல் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வப் பெண்டாட்டி நீ எற்றுக்கிறங்கும் பொருளேலோர் எம்பாவாய். கற்றுக்கரவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரளழியச் சென்று செரு செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்தம் போர்க்கொடியே புற்றர வல்குல் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வப் பெண்டாட்டி நெற்று குரங்கும் பொருளேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் தன்னுடைய தோழிகளில் ஒரு பாசுரத்தில் ஒருத்தரையாக எழுப்பிண்டு வரா. இந்த 5 பாசுரத்துக்கு அப்புறம் 10, 11 அப்படின்னு வரும்போது இந்த 11வது பாசுரத்தில் இன்னொரு தோழியோட வீட்டு வாசலில் வந்து நின்றுக்கிறா. ஏற்கனவே 9, 10 அந்த பாசுரத்துலலாம் யாரை எழுப்பினாலோ அவளையும் கூட்டினோம் எல்லாருமா சேர்ந்து இந்த வீட்டு வாசலில் நின்றுட்டு அவளை கூப்பிட்றா. ஆனால் அப்படி எழுப்பும் பொழுது அதில் முதல் விஷயம் அவள் அப்பாவோட சிறப்பு அதை பற்றி சொல்கிறா. இந்த எந்த ஆற்று வாசலில் வந்து நின்றுருக்காளோ அந்த பொண்ணோட அவள் அப்பாவோட சிறப்பு, அவள் அப்பாவோட சாமர்த்தியம் அதை பற்றி பேசின்னு இருக்கா. அதாவது கற்றுக்கரவை கணங்கள் பல கறந்து அப்படின்னு சொல்கிறா. ஒரு அந்த ஆய்ப்பாடியில் இருக்கிற மாதிரி தான் இருக்கா. ஆய்ப்பாடியரோட அந்த குணாதிசயங்களே ஏறிட்டு இருந்து ஆண்டாள் வந்து தன்னையே அதை மாதிரி மாற்றிக்கிண்டு அதுபோல் பேசுகிறா. அவளுடைய மன அபிப்பிராயம் அப்படி தான் இருக்குது. ஆனால் அந்த இடத்துல சொல்லும்பொழுது இந்த எழுப்புகிற பொண்ணு இருக்காளே அவள் ரொம்ப அழகானவள். அதாவது மெல்லிய இடை இருக்குதா இல்லையான்னு தெரிகிற அளவுக்கு, அது கூட தெரியாத அளவுக்கு, இடையே இல்லைன்னு நினச்சிக்கிற அளவுக்கு மெலிசான ஒரு இடை இருக்கிறவளாம். அவள் வந்து எப்படி ஒரு பாம்பெல்லாம் உடம்பை சுருக்கிக்கிண்டு தன்னுடைய புத்துக்குள்ளே போகுமோ அதுபோல் சின்ன இடத்துல கூட இவளால் போக முடியும். அது ஒன்று. அதுபோல் தன்னை இடையை சுருக்கிக்கின்றவள், இடை சுருகி அழகாக இருக்கிறவள் அப்படின்னு சொல்கிறா இவளை பற்றி. அடுத்தது புனமயிலே. மயில்னு சொன்னால் எப்போவுமே மயிலுக்கு ஒரு சிறப்பான கீர்த்தி உண்டு. அது முதல்ல பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், சிறப்பானது, உயர்ந்த வஸ்து. ஒருத்தர அடையாளம் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் எந்த பறவையோடு நம்ம ஒப்பிட்டு நம்மளை சொல்கிறோம்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட சிறப்புகள் மேலே இருக்கிறது, மேன்மேலும் உயர்ந்து கொண்டு இருக்கிறது அப்படின்ற பொருள் நம்மளுக்கு புரியும். அதுபோல் ஒரு சிறப்பான பறவையை பற்றி தன்னை கூட என்ன சொல்லிக்கிறா, தன்னோட ஃப்ரெண்டுக்கு தோழிக்கு அதை ஒரு உதாரணமாக சொல்கிறா. புனமயிலேன்னு சொன்னால் மயிலுக்கு வந்து நிறைய சிறப்பம்சங்கள் உண்டு. அது வந்து என்ன வேணுமோ அதுக்கு மட்டும் இருக்கும். அப்புறம் வந்து எதான தனக்கு முடியல இயலாமைன்னு சொன்னால் அது தனியாக ஒரு இடத்துல போய் இருந்துடும். அதுக்கப்புறம் அது எப்போவுமே தன்னுடைய தொகையை, ஆண்மயிலாக இருந்தால் தொகையை விரித்து காட்டுறதுக்கு தான் அது தயாராக இருக்கும். பெண்மயிலாக இருந்தால் அது என்ன சப்ரசிவாக இருக்கிறதுக்கு இருந்தால் கூட அதுவும் தன்னுடைய சிறப்பம்சங்களை காட்டித்தரும் அப்படின்னு. ஸோ அது மாதிரி புனமயிலே அப்படின்னு. இதுக்கு இன்னொன்று, அந்த பெண்மயிலாக இருக்குதுன்னு சொன்ன வைங்களேன், அந்த ஆண்மயில் எப்போ கூப்பிடுறதோ, எப்பெல்லாம் வந்து இதுங்கிட்ட விளையாடுறதுக்கு வருதோ அப்போ உடனே மாட்டேன்னு முரண்டு பிடிக்காமல் தானும் போய் அதோட கூட விளையாடுறதுக்கு ஏற்புடையதாக நிற்கும். எனக்கு இது பிடிக்கல, எனக்கு இது இப்போ வரமாட்டேன் அப்படின்ற மாதிரில முதல்ல பறவை இனங்கள்லாம் அப்படி சொல்லாது, தன்னுடைய கருத்துக்களை சொல்லாது அப்படின்னு நம்ம ஒரு அது அந்த கருத்தை நிறுத்தினா கூட. ஆனால் இந்த மாதிரி இந்த மயிலுக்கு என்ன சிறப்புன்னு சொன்னால், ஆண்மயில் எப்பெல்லாம் மேகம் கூடி இருக்குது, அப்போ மழை வரப்போகிறது அப்படின்னா அது உடனே தன் தோகையை விரித்து ஆடி காட்டும். அந்த நேரத்தை இந்த பெண்மயில் வந்து அதை பார்த்து அப்படி இருக்குதுன்னா அதுவும் கூட நின்றுக்கும் அப்படின்னு. ஸோ அது மாதிரி அந்த ஒத்து போகிற மனப்பான்மையினாலேயும் ஒருத்தரை மயில் என்ன கூப்பிட்டா, பூனமயிலே அப்படின்னு கூப்பிட்டா அவள் வந்து ரொம்ப அழகாக இருக்கா, சிறப்பானவள் அப்படின்னா அவள் வந்து கிருஷ்ணனுக்கு சரியான அளவில் தன்னை தயார் பண்ணிப்படலாம். அதுக்காகவும் நீ வந்து என்ன செய்யணும், நான் என்னோட கூட வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிறா. இதுக்கு முன்னாடி அவள் அப்பாவோட பெருமை என்ன அப்படின்னு சொன்னால், கற்றுக்கரவை கணங்கள் பல கறந்து
அப்படின்னு. நிறைய பசுவை ஒரே நேரத்தில் கறந்து சென்று சரி செய்யும். ஒரு ஒரு இடத்துக்கா போய் பசுவெல்லாம் பாலை கறந்துக்கிண்டு அதெல்லாம் சேர்த்து வச்சு ஒரே நேரத்தில் செற்றார் திறர் அழிய சென்று சரி செய்யும் ஒரு ஒரு பசுக்கிட்டையும். அப்போது கணங்கள் பல கறந்து நிறைய பசுவில் ஆயர்பாடியில் இருக்கிற பசுவை எங்கேயானு எண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அப்போ உடனே முடியாதுன்னு சொல்கிறா பெரியவாள்லாம். ஏன்னு கேட்டால் நட்சத்திரத்தோட கூட்டம் இருக்க அந்த கூட்டமாக இருக்குல்ல, அப்படி என்ன இந்த செலஸ்டியல் அப்படி சொல்கிறோமே அந்த நட்சத்திர கூட்டங்களுக்கே என்ன பேர், ஒன்று கான்ஸ்டலேஷன், அப்படியே கூட்டமாக இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி அந்த செலஸ்டியல் டான்ஸ் பார்க்குற மாதிரி நட்சத்திரங்கள் இரவில் நன்னாக மின்முனியாக இருக்கும், ஒளிரும், எல்லாம் பார்க்கணும்னு சொன்னால் அந்த கான்ஸ்டலேஷன் ஆஃப் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி வரைச்சே கணங்கள் கூட்டமாக இருக்குமா பசுக்கள். எப்படி இருக்கும்னு கேட்டால் ஒன்று செவிலி கலர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த செவிலி நிறைய அதுபோல் கூட்டங்கள் நிறைய இருக்கும். ஒன்றா எண்ண முடியாது. ஒரு ஒரு கூட்டத்தில் எவ்வளோ இருக்குது, காராம்பசு இருக்கும், வெள்ளை கலரில் என்ன பசு இருக்கும், அப்புறம் நிறைய வேறு கலரில் அது இருக்கா மாதிரியும் வெள்ளை கருப்பு செவிலி, அதுக்கு நடுவில் ஒரு ஒயிட்டுக்குள்ளே இருக்கு, அப்படியெல்லாம் இருக்கும், கணங்களாக இருக்கும். அப்படி ரொம்ப சின்னதாக இருக்குது, கண்ணுக்குட்டின்னு சொல்கிறேன்ப்பா அப்படின்னு. ஆமாம், எப்படின்னு கேட்டால் கிருஷ்ணர் பசுக்கிட்ட ரொம்ப ஆசையாக இருந்து பசுக்களை அதனோட என்ன தோள்பட்டையை தடவை கொடுத்து சின்ன வளர்த்து பால் கறக்கிற அளவுக்கு இருக்கிற பசுவாக இருந்தால் கூட அது நின்று விசுவாசமாக அதை தடவி கொடுத்து அதுக்கு புல் கொடுத்து தண்ணி காட்டி அப்படின்னு சொன்னால் அதுபோல் வளர்த்ததுனால நிஜமான அளவுக்கு அது பசு தான், ஆனால் கண்ணுக்குட்டி போல் நல்ல ஒரு காத்திரமாக இருக்குமா. அதனால் கணங்கள் கற்றுக்கறவை பசு கறக்கிற அளவுக்கு வசதியாக இருந்து வயதாக இருந்தால் கூட 10 வயசு 6 வயசு தாண்டின ஒரு பசு அப்படி இருக்கான்னு சொன்னால் கூட 10 வயசானா ரொம்ப வயசான பசு, 5 அல்லது 6 வயசுக்குள்ளேயே ஒரு பசு பால் கறக்கம் என்ன சொன்னால் அந்த பசுவை கூட கண்ணுக்குட்டி அளவுக்கு நல்ல துள்ளி விளையாடுற மாதிரியும் கிருஷ்ணரோட கைப்பட்டதுனால தனக்கு வயசானது கூட இல்லாமல் தெரியாமல் அது நல்ல சிறப்பாக இருக்குது. அது மாதிரி கண்ணுக்குட்டி அளவுக்கு நல்ல திடகாத்திரமாக இருக்கிற ஒரு பசுவாக இருந்தாலும் அந்த பசுக்கிட்டெல்லாம் பால் கறந்து எல்லாத்தையும் சிறப்பாக சேர்த்து வச்சுக்கும். அவர் ரொம்ப வசதியானவ அப்படின்னு சொன்னால் செற்றார் திரளழிய சென்று சரி செய்யும். எல்லா விதத்துலையும் அந்த பசுவெல்லாம் கூட்டின்னு பசுக்கிட்ட பாலை கறந்து ஒத்தராகவே ஒரு ஆளாகவே மொத்த பசுக்கிட்டையும் பாலை கறந்து அதுக்கு என்ன செய்யணுமோ அதை பசு பாலை கறந்து காய்ச்சி தயிராக்கி மோர் விட்டு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அதை கடைஞ்சி வெண்ணெய் எடுக்கிற அளவுக்கு ஒருத்தரே செய்யணும்னா அத்தனை சாமர்த்தியம் படைத்தவரான் அந்த பொண்ணோட அப்பா. அதுக்கு மேலே அந்த கிருஷ்ணரோட கைப்பட்டு வளர்ந்ததுனால அது எப்போவுமே என்ன பண்ணும், சிறப்பான வேலையை செய்யும். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம், எப்படிப்பா பசு இப்படி கண்ணுக்குட்டியாக மாறும், இல்லை கண்ணுக்குட்டியாக எப்படி பசுவாக மாறும், இல்லைப்பா பசு தான் கண்ணுக்குட்டியாக மாறுது, அதான் எப்போ அப்படின்னு சொன்னால் பெருமாளுக்கு ராமாயணத்தில் சொல்லும்பொழுது ராமர் பிறக்கும் பொழுது தசரதருக்கு 60,000 வருஷம். அப்புறம் ராமர் காட்டுக்கு போகும்போது அவருக்கு 24 முடிஞ்சு 25 வயசு. அப்போ அந்த 12 வயசுலேருந்து பெருமாளை இளவரசு பட்டம் கட்டணும், அவரையே ராஜாவை ஆக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணும்போது நிறைய தெய்வமத்திர பிரமாணம் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம ராமய ராஜ்யம் பிதுரபமிதம் அப்படின்னு சொன்னால் அதில் நம்மளுடைய சித்தம் வேறு மாதிரி இருக்குது, பெருமாளோட அபிப்பிராயம் வேறு மாதிரி இருக்குதுன்னு சொன்னால் பெருமாளுக்கு என்ன பட்டாபிஷேகம் நடக்கலை. அதுக்கப்புறம் அதனால் அப்போது அது மாதிரி பெருமாள் காட்டுக்கு போகணும்னு சொல்லச்சு வனவாசம் அப்படின்னா தசரதர் சொல்கிறார் தனக்கும் 25 வயசு தான், எனக்கு 60,000 வயசே ஆகலை அப்படின்ற மாதிரி நினச்சி போகிறான். எப்படின்னு கேட்டால் பெருமாளை கிட்ட வர சொல்லி பார்க்குறான். ராமா இங்கே கிட்ட வா அப்படின்னு. பெருமாள் நடந்து வர அழகை பார்த்தோன்னே அவருக்கு 60,000 வருஷம் கொஞ்சம் வயசு குறைஞ்சிடுவான். திருப்பியும் அம்மா கூப்பிட்றா, என்ன பண்ணுறா அம்மா என்ன பண்ணுறா பார்த்துன்னு வா அப்படின்னு சொல்லி கௌசல்யா என்ன பண்ணுறான்னு பார்க்க சொல்லி போனால் பெருமாள் திருப்பி நடந்து போவார் இல்லையா, பின்னழகை பார்த்து போகிறான். இப்படி பெருமாளை வர சொல்லி ஒரு அழகு, பெருமாளை திரும்பி நடக்க சொல்லி ஒரு அழகுன்னு பெருமாளை நடை அழகை பார்த்தே தசரதருக்கு 60,000 வருஷன்றது அவருக்கும் 1000 வருஷமாக குறைஞ்சி அவருக்கும் 25 வயசு ஆகிடுதான். இது என்ன இது ஒரு அசோக்தியாக சொல்கிற விஷயம்தான். அதாவது பெருமாளுடைய அழகில் ஈடுபட்டால் தனக்கும் அதுபோல் வயது குறைந்து, ஏற்கனவே வயது நிறைய தான் ஆயிருக்கு, இருந்தாலும் என்ன பண்ணிட்டு வயது குறைந்து தானும் ஒரு யுவா போல இருப்பதாக தசரதர் தன்னை பற்றி நினைத்து கொள்ள முடியும், அப்படிதான் நினைச்சுட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லுவா அந்த ரசோக்தியை. அதனால கிருஷ்ணர் எப்படி தன்னுடைய கைப்பட்டு பசுவெல்லாம் வளர்த்து அதை இளமையாக ஆக்கின மாதிரி
ராமருடைய அழகை முன்னழகையும் பின்னழகையும் பார்த்து கண்டு கழித்து தசரதருக்கும் வயது குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிற உண்டு. அது மாதிரி என்ன, அது கணங்கள் பல கறந்து செற்றார் திரளழிய சென்று சரி செய்யும். அப்படி இருக்க குற்றம் ஒன்று இல்லாத கோவலர்தம் பொற்கொடியே. அதுபோல் எந்த விதமான குறைபாடும் தன்னுடைய செயல்பாட்டில், நடையுடைய பாவனையில், தன்னுடைய தொழில் செய்யக்கூடிய சாமர்த்தியத்தில் எந்த குறையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு பெரிய வசதி உள்ளவனாத்து குழந்தையே பொண்ணே எழுந்துக்கோ அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் இன்னும் என்னன்னு கேட்டால், சென்று செருத்தையும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே. பொற்கொடியே கொடின்னு சொன்னால் ரொம்ப என்ன இருக்கும், தளிர் போல இருப்பள். அதுக்கப்புறம் பொற்கொடின்னு சொன்னால் அது உதாரணம் மேலே ஏற்றி சொல்கிறது. பொன் போல நன்னா பளபளான்னு தகன்னு இருப்பள் அப்படின்னு கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். இளமை என்ன சிறப்பாக இருக்கும், துடியாக இருப்பள் அப்படின்னு. அப்புறம் கொடி போல இருக்கா அப்படின்னு சொன்னால் அவருக்கு கிருஷ்ணன் மேலே ரொம்ப ஈடுபாடாம். அதனால அவள் நிற்கணும் நடக்கணும் அப்படின்னு சொன்னாலே கிருஷ்ணன் மேலேயே சாஞ்சிக்கலாமா அப்படின்னு நினைப்பலாம். அதனால் குற்றம் ஒன்று இல்லாத அவளுக்கிட்டேயும் ஒன்றும் குற்றம் கிடையாது, அவள் அப்பா கிடையாது, தொழிலையும் ஒன்றும் மாசு கிடையாது. அதனால் குற்றம் ஒன்று இல்லாத கோவலர்தம் பொற்கொடியே. அப்புறம் அவள் தான் சொல்லிவிட்டான், அவள் ரொம்ப மெலிசாக இருப்பள், இடை சின்னதாக இருக்கும் அப்படின்னு. புற்றரவல்வுள் உணமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட. உன் வீட்டு வாசலில் வந்து நின்றுட்டுருக்கோம். நாங்கள் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கோம், கிருஷ்ணரோட பேரை சொல்லி அவனை துதி செய்யறதுக்காக உன்னை கூப்பிட்றோம். இங்கே வந்து நாமாவளி பஜனை நடக்க போகிறது. அதுக்கு நீ அவசியம் வந்து என்ன பண்ணணும், பங்கு பற்றி கொள்ள வேண்டும். அப்புறம் என்ன சிற்றாதே பேசாதே அப்படின்னு இத்தனை பேர் வந்திருக்கோம். ஆனால் நீ ரொம்ப பண வசதி உள்ளவள், ரொம்ப பெரிய இடத்து பொண்ணுன்றதுனால எங்களை போல சாதாரணப்பட்டவாக்கிட்ட பேச மாட்டியோ, பேச மாட்டேன். ஐயோ வந்திருக்காங்களா, வாங்க அவசியம் இருங்கோ, இதோ வந்துட்டேன் 5 நிமிஷத்தில் அப்படின்னு ஒரு பதிலும் சொல்ல மாட்டேன்ற. நீயாவும் வந்தையார் அதை வந்துட்டே இருக்கேன் அப்படின்னு பதில் சொல்ல மாட்டேன்ற. நான் வான்னு கூப்பிட்றோம், முடிச்சுக்கோ கிளம்பு அப்படின்னு சொன்னால் அதுக்கும் பதில் சொல்லலை. அதனால் என்ன பண்ணுற, சிற்றாதே பேசாதே செல்வ பண்டாட்டி, நீ வந்து இவ்வளோ சிறப்பானவளாக இருக்க, கிருஷ்ணருக்கு ஏற்றவளாக இருக்கிற நீனு கண்டிப்பாக என்ன பண்ணிக்கணும், அவசியம் முழிச்சுக்கோ, வெளியில் வா, நம்ம எல்லாரும் இன்னும் இருக்கிற தோழி மாளிகையிலும் சேர்த்துட்டு கிருஷ்ணர்கிட்ட போய் பறை கேட்கலாம், அவருக்கு கைங்கரியம் பண்ணறது சொல்லி கேட்டு வாங்கலாம்னு கூப்பிட்றா. இதில் இந்த பாசுரத்தை இது அப்படியே சிறப்பான அளவில் நிறுத்திக்கிறது. ஆனால் உன் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட அப்படின்னு எதுக்கு நாங்கள் இங்கே வந்திருக்கோம், அவனுடைய முன்முற்றத்துக்கு வந்து எதுக்கு நிற்கிறோன்னு. முன்னாடி காலத்துலலாம் 4 பக்கத்து தாழ்வாரம், நடுவில் ஒரு முற்றம். அந்த முற்றத்துலேருந்து நம்ம நின்று பார்த்துட்டா ஆகாசத்தில் என்ன இருக்குது, பகல் நேரமாக இருந்தால் நல்ல வெயில் வரும் வீட்டுக்குள்ள, ராத்திரி நேரமாக இருந்தால் அதுவே என்ன பண்ணும், நிலவு பார்க்க முடியும், அதுக்கப்புறம் நட்சத்திரங்களை பார்க்க முடியும். மழை பெஞ்சாலும் வீட்டுக்குள்ளே ஜலம் வரும். 4 பக்கத்து தாவாரம், பின்னாடி பக்கம் ஒரு ஓப்பன் ஸ்பேரஸ் இல்லை, அது கொஞ்சம் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். மூடினதாக இருந்தால் அங்கே அவசரத்துக்கு படுத்துக்கலாம். அதையும் தாண்டி போனால் பசு கட்டி வைக்கிற பசுவோட கொட்டகையெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னால், அதுபோல் அவள் படுத்துக்கிற ரூமுக்கு முன்னாடி இருக்கிற அந்த முன்முற்றம் இருக்கே, அங்கே வந்து நின்று நாங்கள்லாம் வந்திருக்கோம்னு சொல்கிறா. எதுக்குன்னு கேட்டால் முகில்வண்ணன் பேர்பாட, அதாவது நீலமேக சியாமளனான கிருஷ்ணனை குறித்து அவனுடைய சிறப்புகளை பாடுறதுக்கும் அவனுடைய நாமாக்களை ஜபம் பண்ணுவதற்கும் எல்லாரும் சேர்ந்து உச்சரித்து கண்டு கழிப்பதற்கும் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறா. இந்த இடத்துக்கு ஒரு முக்கியமான உதாரணம் ராமாயணத்துலேருந்து எடுத்துக்க முடியும். ராமாயணத்தில் என்ன பண்ணுறார், தசரதர் வந்து அஸ்வமேத யாகம் பண்ணணும், அதுக்கப்புறம் புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணி நம்மளுக்கு வந்து என்ன பண்ணணும், குழந்தை பறக்கணும் அப்படின்னு அவர் தயார் பண்ணிக்கிறார். ஒருத்தரையாக கூப்பிட்டு பேசின்னு இருக்கார். அந்த இடத்துல பிரம்மா எல்லாரும் வந்திருக்கா அவரோட அரண்மனை இதுக்குன்னு. அப்போ வசிஷ்டர் அவருடைய குலகுரு எல்லாரும் இருக்குச்சே, பெருமாளையும் கூப்பிட்டு எனக்கு என்ன வேணும்னு கேட்டால், இது மாதிரி அரக்கர்கள்லாம் ரொம்ப உபதிரவம் பண்ணுறா, ராவணன் வந்து இவ்வளோ தப்பு பண்ணிட்டு இருக்கான், அதனால இதை அவனை நிறுத்துறதுக்கு வேணும்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடியே பிரம்மாவகிட்ட ராவணன் எப்படி கேட்டுக்கிறான், வரம் வாங்கிக்கிறான். இத்தனை வருஷம் இப்படியெல்லாம் தவம் பண்ணி தனக்கு யாராலையும் முடிவு வரக்கூடாதுன்னு. ஆனால் பிரம்மா என்ன சொல்கிறார், அப்படி இல்லைப்பா, ஒருத்தன் பிறந்தாச்சுன்னு சொன்னால் நிச்சயமாக அவனுக்கு முடிவு தான் இருக்கணும், அதனால் முடிவு இல்லாமல் இருக்க முடியாது, நீ இதை கொஞ்சம் யோசித்துட்டு காளு அப்படின்னு சொல்கிறார். அவனே என்ன பண்ண, புறா விஸ்ரவச புத்ரோ ராவணோ நாம ராட்சசா அப்படின்னு, விஸ்ரவசன்றவரோட பையன் தானே நானே, எனக்கு இதெல்லாம் கொடுன்னு கேட்குறா. இல்லை அப்படின்னு சொல்லி பிரம்மா அதை சொல்ல உடனே ராவணன் யோசிக்கிறான், தேவர்கள் இந்திரர்கள் அப்புறம் வந்து அவ மூலமாக நம்மளை எதுக்கான முடிவு வந்தாக்க அது யோசனை தான் இருக்கும்.
அதனால் என்ன சொல்கிறார், தேவர்களால் எனக்கு அழிவு வரக்கூடாது, வேறு இன்னும் யாராலையும் அழிவே வரக்கூடாது அப்படின்னு கேட்டுக்கிறார். கேட்ட உடனே ராவணன் கேட்காதது என்ன, சாதாரணமாக இந்த நரன் சொன்னால் இந்த மனுஷன், வானரம்னு சொன்னால் குரங்கு, இந்த மிருகத்தினாலெல்லாம் தனக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது, அதெல்லாம் வால் இல்லாமல் மனுஷனுக்கு மரத்துக்கு தாண்டின்னு இருக்கும். மனுஷனை அவ்வளோ சக்தி வாழ்க்கை வச்சுட்டு என்னை எதிர்க்கிறதுக்குள்ளே ரொம்ப நாள் ஆகும், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி இந்த மனுஷனை பற்றியும் மிருகத்தை பற்றியும் வானரத்தை பற்றியும் கேட்டுக்காம பாக்கி எங்கேருந்தும் எனக்கு முடிவு வரக்கூடாதுன்னு கேட்டுக்கிறான். பிரம்மா சரின்னு சொல்லிவிடுறார். சரின்னு சொல்கிறார். அவன் வரம் வாங்கின்னு இருக்கான். இப்போ அவன் பண்ணுற ஹிம்சை அதிகமாக போகிறது, அவனுடைய எண்ண ஓட்டங்கள் சரியில்லை, நாட்டுக்கும் சமுதாயத்துக்கும் தீங்கிழைப்பதாக இருக்கிறதுன்னு சொன்ன உடனே இப்போ பெருமாள் இப்படி ஒரு அவதாரம் எடுக்கணுமே அப்படின்னு பேசினா, அப்போ பிரம்மா இந்த சொல்லிவிடுறார், இது 2 தான் பாக்கி இருக்குது, பாக்கி எந்த அவதாரம் எடுத்தாலும் சரி பண்ண முடியாது, அவனை தோக்கடிக்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அங்கே தசரதனோட அரண்மனையில் அவனுடைய முற்றத்தில் அவனுடைய யோசனை பண்ணுற நேரத்தில் இவாள்லாம் சேர்ந்த உடனே எப்படி புரிஞ்சுக்கிறா? சரி, அப்போ பெருமாள் என்ன சொல்கிறார், வேறு எந்த ஆப்ஷனும் இல்லை, மனுஷனாக தான் அவதரித்து ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே தசரதற்கே நம்ம திருக்குமாரனாக அவதரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பெருமாள் பண்ணிக்கிறார். அந்த புத்திரகாமேஷ்டி யாகத்தில் அவர் ரிஷிசிங்கர் பண்ணி கொடுக்கும்பொழுது அதில் பெருமாளை என்ன பண்ணிக்கிறார், அந்த பாயசத்தை கொண்டு கொடுக்குறான். அந்த பாத்திரத்தில் எப்படி தங்க பாத்திரம் வெள்ளி மூடி போட்ட ஒரு பாயசத்தை கொண்டு கொடுக்குறான். அந்த பாயசத்தை தசரதர் தன்னுடைய 3 பத்தினிகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஷேர் பண்ணி கொடுக்குறாரு. நம்மளுக்கு அந்த கதையெல்லாம் தெரியும் தான். ஸோ அது எப்படி தசரதனோட முன்முற்றத்தில் இத்தனை தேவர்களும் இந்திரர்களும் சேர்ந்து என்ன 33 கோடி தேவர்கள், 33 தேவர்கள், அதுக்கப்புறம் பிரம்மா எல்லாரும் சேர்ந்து இது மாதிரி ஒரு யோசனை பண்ணுற மாதிரி உன்னுடைய முற்றத்து வாசல்லையும் நாங்கள் எல்லாரும் என்ன பண்ணியிருக்கோம், கூடி நின்று இறைவனுடைய நாமங்களை சொல்லலாம் அப்படின்னு முகில்வண்ணன் பெயர் பாட அப்படின்னு சொல்லி நாங்கள் இங்கே நிற்கிறோம், நீங்கள் அவசியம் என்ன பண்ணிடணும், எங்களோட எழுந்து கலந்துக்கணும் அப்படின்னு ஆண்டாள் அந்த தோழியின் பிரார்த்தனை என்ன பண்ணிக்கிறா, ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறா, பிரார்த்திச்சுக்கிறா. அவளும் என்ன ஏதோ வந்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி இவாளோட கலந்துக்கிறா. அடுத்த பாசுரத்தில் இன்னொரு தோழியை போய் எழுப்பலாம் அப்படின்னு இவா எல்லாரும் முயற்சி பண்ணிட்டு இன்னொரு பொண்ணு யார் எழுந்து வரல அப்படின்னு பார்த்து அவாத்தை நோக்கி இவ எல்லாரும் நடக்கிறா. இந்த பாசுரத்தோட சிறப்பு, அவள் ஒரு ரொம்ப வசதியான ஆய்ப்பாடி குடும்பத்தில் இருக்கிற ஒரு பொண்ணை, ரொம்ப இடை மெலிதாகவும் சிறப்பாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கிற ஒரு பொண்ணை எழுப்பிண்டு அடுத்த தோழியை பார்க்கறதுக்கு போகிறான்றது தான் இந்த பாசுரத்தோட சிறப்பான கருத்து. இந்த பாசுரத்தில் இருக்கிற எல்லா செய்திகளும் ராமாயணத்தோட சிறப்பாக பொருந்தி இருக்கிறதுன்னு நம்ம பார்க்க முடியும். அடுத்த பாசுரத்தில் ஆண்டாள் இன்னும் என்ன சொல்கிறான்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.